ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வார ராசி பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்போல இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/7/2024 முதல் 7/7/2024 வரை உள்ள வார ராசி பலனை இந்த வீடியோ மூலம் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். முதல்ல ஒவ்வொரு ராசி நேயர்களுடைய கிரகநிலை கிரக மாற்றங்கள் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். ஜூன் மாத இறுதி ஜூலை தொடக்க வாரத்தில் திருக்கணிக பஞ்சாங்கப்படி பார்த்தீங்கன்னா நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மிதுன ராசியில் இருக்கிறார், செவ்வாய் மேஷ ராசியில் இருக்கிறார், புதன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். 29ஆம் தேதி கடகத்திற்கு செல்கிறார். ரிஷபத்தில் குரு சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மிதுன ராசியில் அமர்ந்திருக்கிறார். கும்பத்தில் சனி 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சனி வக்ரகதி அடைகிறார். மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றனர். இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் இல்லை. சந்திரன் இந்த வாரம் மீனம், மேஷம், ரிஷபம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார். கடகம், சிம்மம், கன்னி ஆகிய ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டமம் உள்ளதால் கவனம் தேவை. இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால் துலாம் முதல் மீனம் ராசி வரை உள்ள ராசி நேயர்களுக்கு யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், யாருக்கு சுப விரைய செலவுகள் ஏற்படும் என்பதை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்து தெரிந்துக்கோங்க. முதல்ல துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வார ராசி பலன் என்ன மாதிரியான பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு தெரிந்து கொள்ளலாம். தர்ம அதர்மங்களுக்கு ஏற்ப பலன் தரும் சுக்கிரனை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய துலாம் ராசி நேயர்களுக்கு சூரியன் 9ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். வழக்கறிஞர்கள் வாத திறமையால் நீதிபதியை மயங்க வைப்பார்கள். நீதிமன்றத்தையே கிறங்க வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. சந்திர பகவானின் இடமாற்றம் ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரும். தெய்வ காரியங்களுக்கு நிதி உதவி செய்வீர்கள். செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் விட்டு கொடுத்து போக வேண்டும், இல்லை என்றால் வீடு போர்க்களமாக மாறுங்க. புதன் 9, 10ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலில் அதிகமான முதலீடு செய்வீர்கள். வியாபார ஒப்பந்தங்களில் கையெழுத்து போடுவீர்கள். குரு 8ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிரிகளின் முயற்சிகள் பலிக்காமல் போகலாம். சுக்கிரன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். கலைத்துறையினர் பெரும் புகழ் அடைவார்கள். மாணவர்கள் ஆசிரியர்களின் பாராட்டை பெறுவீங்க. சனி 5ஆம் இடத்தில் இருக்கிறார். விவசாயத்தில் அதிக ஆர்வம் காட்டுவீர்கள். சிலர் கார் வாங்கி வீட்டில் நிறுத்துவீர்கள். ராகு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் நிம்மதியை கெடுப்பதற்காகவே உறவினர்கள் வருவார்கள். ஏதாவது பிரச்சனையை தூண்டி விடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. கேது 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். யோசித்து பேச வேண்டியது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. நண்பர்களை பகைவர்களாக உங்களுக்கு மாறலாம். அடுத்ததாக விருச்சிகம் ராசி நேயர்களுக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. போர்க்குணம் கொண்ட பூமி காரகனான செவ்வாயை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு சூரியன் 8ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். என்னதான் திட்டமிட்டு காரியம் செய்தாலும் செலவு தலைக்கு மேல் போகுங்க. சில நேரங்களில் கடன் வாங்கிய கட்டாயம் ஏற்படலாம். சந்திரனின் சஞ்சாரங்கள் சில மேன்மையான காரியங்கள் நடக்க உதவிகரமாக இருக்கின்றது. செவ்வாய் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். சேமித்து வைத்திருந்த பணத்தை சிக்கலான நேரத்தில் கொடுத்து உங்களுடைய மனக்கவலையை போக்குவீர்கள். இல்லத்தரசிகளுக்கு இது ஒரு நல்ல நேரமாக இருக்க போகுது. புதன் 8, 9ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழில் முதலீடுகள் அதிகரிக்கும். கமிஷன் வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கும். புதிய தொழிலுக்கு ஒப்பந்தம் போடுவீர்கள். குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். வீட்டில் குவா குவா சத்தம் குதூகலத்தை ஏற்படுத்தலாம். சுக்கிரன் 8ஆம் இடத்தில் இருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் கொடி கட்டி பரப்பீர்கள். எதிரிகளும் உதவி செய்வார்கள். சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறார். சிலரால் முடியாத காரியத்தை நீங்கள் எளிதாக செய்வீர்கள். நிலம் வாங்கி விற்பதில் புதிய சாதனை படைப்பீர்கள். பழைய கடன்கள் வசூலாகலாம். பொருளாதார முன்னேற்றம் அதிகரிக்கும். ராகு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். பூர்வீக சொத்தில் உங்களுக்கு உரிய பங்கை அடைவீர்கள். கேது 11ஆம் வீட்டில் இருக்கிறார். கடல் கடந்து வெளிநாட்டு பயணம் செல்வீர்கள். அடுத்ததாக தனுசு ராசி
வினை பயனை அளிக்கின்ற வியாழ பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். எதிர்பார்த்து செல்கின்ற சில காரியங்கள் ஏமாற்றத்தை தரலாங்க. குலதெய்வ வழிபாட்டின் மூலம் அதை சரிப்படுத்தி கொள்ளலாம். சந்திர பகவானின் நகர்வுகள் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றத்திற்கு உதவியாக இருந்தாலும் கையில் காசு தங்குவது கடினம். செவ்வாய் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். உங்களுக்கு சிலர் கெடுதல் செய்ய நினைப்பார்கள், ஆனால் அதுவே உங்களுக்கு நன்மையில் முடியலாம். ரியல் எஸ்டேட் தொழில் அதிக லாபத்தை கொடுக்குங்க. புதன் 7, 8ஆம் இடத்தில் இருக்கிறார். உறவினர்கள் உங்களுக்கு எதிராக செயல்படுவார்கள். சகோதர சகோதரிகள் வகையில் செலவு வரலாம். குரு 6ஆம் இடத்தில் இருக்கிறார். அரசு ஊழியர்கள் மிகுந்த லாபம் அடைவார்கள். தனியார் துறையிலும் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கலாம். சுக்கிரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறார். கலைத்துறையினருக்கு சில இடர்பாடுகள் ஏற்படலாம். பொறுப்புடன் நடந்த புகழை சம்பாதிக்க வேண்டுங்க. சனி 3ஆம் இடத்தில் இருக்கிறார். கட்டுமான தொழில் விறுவிறுப்பாக நடக்கலாம். ராகு 10ஆம் இடத்தில் இருக்கிறார். புதிய தொழில் தொடங்க முதலீடு செய்வீர்கள். கேது 4ஆம் வீட்டில் இருக்கிறார். மனைவி பிள்ளைகளோடு உல்லாச பயணம் மேற்கொள்வீர்கள். அடுத்ததாக மகரம் ராசி. வியூகங்கள் மூலம் வெற்றிகளை காணும் மந்தனின் ஆதிக்கம் கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேயர்களுக்கு சூரியன் 6ஆம் வீட்டில் நிற்கிறார். வட்டி தொழிலில் அதிக முதலீடு செய்து கெட்டிக்காரத்தனமாக பணத்தை ஈட்டுவீர்கள். போட்டி பந்தயங்கள் உங்களுக்கு பெருவாரியான லாபத்தை கொடுக்கலாம். சந்திரன் இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறார். வியாபாரத்தில் கடுமையாக உழைத்து பணம் சேர்ப்பீர்கள். சிறு வியாபாரிகள் சில்லறை வணிகர்கள் முதலுக்கு மோசம் போகாமல் கணிசமான லாபத்தை பெறுவார்கள். செவ்வாய் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். தாய்மாமன் வகையில் ஈகோ சண்டைகள் உருவாகலாம். தாய் வழி சொத்துக்காக நீதிமன்றம் செல்ல வேண்டிய நிலை உண்டாகலாம். புதன் 6, 7ஆம் இடத்தில் இருக்கிறார். பண வரவு உங்களுக்கு தாராளமாக இருக்குங்க. அதற்கேற்ற செலவுகளும் வரலாம். குரு 5ஆம் இடத்தில் இருக்கிறார். வெளிநாட்டு வியாபாரம் நிமித்தமாக செல்வீர்கள். சகோதரருக்கு உதவி செய்வீர்கள். சனி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். எதையும் யோசித்து செய்யுங்கள். ராகு 3ஆம் இடத்தில் இருக்கிறார். வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டிற்கு செல்வீங்க. கேது 9ஆம் இடத்தில் இருக்கிறார். பெரிய மனிதர்களின் சந்திப்பால் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். அடுத்ததாக கும்பம் ராசி. சாணக்கியத்தனத்தால் சாதனை புரியும் சனி பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய கும்ப ராசி நேயர்களுக்கு சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலமாக ஏராளமான பணத்தை ஈட்டுவீர்கள். தைரியமாக புதிய தொழிலில் பணத்தை முதலீடு செய்வீர்கள். சந்திரனின் நல்ல ஆசையால் எடுக்கின்ற காரியம் தடையில்லாமல் நடக்கலாம். வியாபாரத்தை விருத்தி செய்ய வேண்டிய உதவிகள் நண்பர்கள் மூலமாக கிடைக்குங்க. செவ்வாய் 3ஆம் வீட்டில் இருக்கிறார். நிலம் வாங்கி விற்கும் தொழில் புதிய சாதனை படுப்பீர்கள். செங்கல் மணல் வியாபாரம் சிறப்பாக நடக்குங்க. புதன் 5, 6ஆம் வீட்டில் இருக்கிறார். கல்லூரி பேராசிரியர்கள் மாணவர்களின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்போடு வேலை செய்வார்கள். குரு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். சொன்ன சொல்லை காப்பாற்ற கடுமையாக முயற்சி செய்வீர்கள். இல்லத்தில் திடீரென திருமண நிகழ்ச்சிகள் நடக்கலாம். சுக்கிரன் 5ஆம் வீட்டில் இருக்கிறார். மாணவர்கள் ஆட்டம் பாட்டம் என சந்தோஷமாக பள்ளி நாட்களை கடத்துவார்கள். சனி 1ஆம் இடத்தில் இருக்கிறார். வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கை தேவை. ஹெல்மெட் போடாமல் போனால் 1000 ரூபாய் இழப்பு ஏற்படலாம். ராகு 2ஆம் வீட்டில் இருக்கிறார். வீடு தேடி வந்த நண்பர்களுக்கு இல்லை என்று சொல்லாமல் உதவி செய்வீர்கள். கேது 8ஆம் இடத்தில் இருக்கிறார். மனைவிக்கு உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கு கூட்டி செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படலாம். அடுத்ததாக மீனம் ராசி. பார்வையால் பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய மீனம் ராசி நேயர்களுக்கு சூரியன் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். வெளி வட்டாரத்திலும் சரி வீட்டிலும் சரி உங்களுடைய அந்தஸ்து உயர்ந்து நிற்கலாம். குடும்பத்தினர் உங்களுக்கு பேச்சுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். வேலை இடத்தில் ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் பணி செய்வார்கள். சந்திரன் இடப்பெயர்ச்சியும் ஏற்றமான பலனையை தரலாம். கொடுக்கல் வாங்கல் தொழிலில் நல்ல லாபம் பார்க்கலாம். ஆன்லைன் வர்த்தகங்கள் அதிக வருவாயை கொடுக்குங்க.
செவ்வாய் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். தொழிலுக்கு எதிராக கிளம்பிய எதிர்ப்புகளை முறியடிப்பீர்கள். வெளியூர் பயணங்களில் வெற்றி கொடி நாட்டுவீர்கள். புதன் 4, 5ஆம் இடத்தில் இருக்கிறார். மேல் படிப்புக்காக புதிய கண்டுபிடிப்புகளை செய்வீர்கள். அதே போல மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நடக்கலாம். குரு 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கல்வி கடனை அடைக்க முடியாமல் தடுமாற்றம் அடைவீர்கள். சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். விரும்பிய பெண்ணை வசீகரமாக பேசி காதல் வழியில் சிக்கி வைப்பீர்கள். சனி 12ஆம் இடத்தில் இருக்கிறார். மருந்து வியாபாரம் செழிப்பாக நடக்கலாம். விருந்தினர் வருகையால் வீடு கலகலப்பாகும். ராகு ராசியிலேயே அமர்ந்திருக்கிறார். மாமியார் தலையிட்டால் மனைவிக்கு உங்களுக்கும் சண்டை வந்து சங்கடப்படுவீர்கள். கேது 7ஆம் வீட்டில் இருக்கிறார். வியாபாரம் காரணமாக குடும்பத்தை பிரிந்து சில நாட்கள் வெளியூரில் தங்குவீர்கள். ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல வார ராசி பலன்ல எந்தெந்த ராசி நேயர்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைச்சிருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.